அப்படிதாண்டி இருக்கும், ஃபேமிலினா அப்படிதான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி சரி, நீ அதை பத்தி அதை நினைச்சுக்காதப்பா. டெலிவரிக்கு போயிருக்கல, நல்லபடியா போயிட்டு வா. சரி, உடம்பு பாத்துக்கோ, வச்சிடுறேன். என்ன பிரச்சனை போனா? என் ஃப்ரெண்டுப்பா, அவளுக்கும் அவங்க வீட்லயும் பிரச்சனையாப்பா. மாமியார் மருமக சண்டையா? இல்ல, ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் சண்டையா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையா? ஆமா, ரொம்ப போன் பண்ணி புலம்புறா. பிரெக்னண்டா இருக்கும் போது விடுவா சண்டை போடுறாங்க? ஆமா போடுறாங்க, என்ன பண்றது. வீடுனா பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது? அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்றாப்பா அந்த ஆளு. அவங்க ஹஸ்பண்ட் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், யாராவது சொன்னாலும் சண்டை போட்டுட்டே இருக்கானா. அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானா. டார்ச்சர் பண்றான், டெய்லி சண்டை தானே அவங்க வீட்டுல. சரி, ஏதோ ஒண்ணு, முதல்ல டெலிவரி நல்லபடியா முடிச்சுட்டு வர சொல்லு, மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னா, அதான முக்கியம். ஆமாப்பா, நானும் அதான் சொல்லியிருக்கேன். சரி சரி, முதல் டெலிவரி போயிருக்கா அந்த பொண்ணு? நீ வேற 4வது டெலிவரிப்பா. சரியா போச்சு போ. அப்ப சண்டை மட்டும் டெய்லி நடக்கல போலியா அவங்க வீட்டுல? வேற சப்போர்ட் வேற, மூஞ்ச பாரு நல்லா.